தாலிக்கு தங்கம் என்று சொல்லுகிற வரை அம்மாவின் பெயர் இருக்கும். அது மட்டுமல்ல, தொட்டில் குழந்தை திட்டம் என்றாலும் அம்மாவின் பெயர் இருக்கும். எனக்கு நினைவிருக்கிறது, திண்டுக்கல் இடைத்தேர்தல். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரத்திற்கு போகிறார். போகிற வழியிலே ஒரு பெட்டி கடையிலே இருக்கிற கடைக்காரர் வந்து வண்டியை நிறுத்தி ஒரு சோடாவை எடுத்து தருகிறார். புரட்சி தலைவர் குடித்தவுடனேயே மீதியை அந்த கடைக்காரரிடத்திலே கொடுக்கிறார். அதை வாங்கி குடிப்பதற்கு ஏகப்பட்ட போட்டி. அப்போது அந்த கடைக்காரர் ஒரு அண்டாவை கொண்டு வந்து அந்த சோடாவை ஊற்றி அதற்குள்ளே தண்ணீரை நிரப்பி வந்திருக்கிற கட்சிக்காரர்களுக்கெல்லாம் தர சொல்லி உத்தரவு போட்டு எல்லாருக்கும் கொடுத்தார்கள். இது நடந்த சம்பவம். இது நடந்த சம்பவம். இங்கே இருக்கிற பல பேருக்கு தெரியும். புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் எதிரிகள் இருந்தார்கள், துரோகிகள் இல்லை. ஆனால் நம்முடைய அண்ணன் எடப்பாடியாருக்கு எதிரிகளும் இருக்கிறார்கள், துரோகிகளும் இருக்கிறார்கள்.